ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலிவுட் அன்கட். இன்னைக்கு வேறு சண்டே, ஸோ சொல்லவே வேண்டாம், நீங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க. ஸோ இந்த சண்டேவை இன்னும் ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்காகவே நம்ம கோலிவுட் அன்கட்டில் நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட்லாம் உங்களாக காத்துட்ருக்கு. ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம கோலிவுட் அன்கட்டில் முதல்ல பார்க்க போகிறது ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. அழகென்ற சொல்லுக்கு அமுதா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட லவ்வில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை கதையாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டிரெக்டர் நாகராஜ், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரிஜன் மகாதேவ். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய நியூ ஃபேஸஸ் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அக்ஷிதா, ஹீரோவாக நடிச்சிருக்காரு ரிஜன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ வந்திருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இந்த படத்துக்கு முன்னாடி நான் பண்ணது 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும். அதுக்கப்புறம் அண்டாவுக்கான ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறேன். அவர் டைரக்டர் சார் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதில் நாகராஜ் சார் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய டைரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ரொம்ப ஒத்துழைப்புனா கொஞ்சம் நெஞ்சல் எதுக்குமே நோ சொல்லாமல் ஒரு ப்ரொடியூசரு. டைரக்டர் சார் எப்படின்னா காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதில் ஸ்டெபனாக கேட்டு வாங்குறதுல நாகராஜ். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல டீமு. மற்ற யாருக்குமே இன்ட்ரடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சதுரங்க வேட்டைக்கு அடுத்த படம் இந்த படம். நாகராஜ் ஐயா இயக்குனர் நாகராஜ் ஐயா இந்த கதையை சொல்கிற போதே அது வேறு ஒரு விஷயங்களாக இருக்கிற போது அப்பயே தெரிஞ்சுது. அது பண்ண ஆரம்பிக்கிற போது தயாரிப்பாளரோட பங்களிப்பு, அது எல்லா இடத்துலையும் தயாரிப்பாளர் இப்படி இருப்பாங்களா கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு தயாரிப்பாளர் கூட ஒளிப்பதிவு கேமராமேன் கல்யாண், அவர் ரொம்ப சிறப்பாக ஒரு காட்சி அமைப்பையும் துல்லியமாக இதை தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுன்றதை வந்து ஒரு நாளில் முழு வேலையை வந்து எனக்கு கொடுக்கப்பட்டதே தண்ணி குடிக்கிறதுக்கு தான் நேரம் விட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு உட்கார வச்சு வேலையை வாங்கினாங்க. வேலை வாங்குற போது அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க. இந்த படம் சிறப்படைகிறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இதே பெரிய வாழ்த்தாக கருதுகிறோம். அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு வாழ்த்தை சொல்லி முடிச்சு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. டைரக்டர் நாகராஜ் சாருக்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறமா எங்கள் ப்ரொடியூசர் ரஃபேல் சல்தானா சார் அண்ட் த என்டையர் ஃபேமிலி, they have given me the big support to introduce me in this movie. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாகராஜ் சார் படத்தில் ஒர்க் பண்ணது. அப்புறமா இந்த இவ்வளோ பெரிய டீமில் ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய வரம்னே சொல்லுவேன். எடிட்டர் கோபிகிருஷ்ணா சார் இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டர் சார் இருக்கட்டும், அண்ட் ரஜின் மகாதேவ் சார் இருக்கட்டும். இது ஒரு வரம் தான் எனக்கு. இல்லைன்னா ஒரு ஃபஸ்ட் மூவி எனக்கு இவ்வளோதான் கிடைக்காது. நானும் என்னோடய பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஆசிரிதாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அழகென்ற சொல்லுக்கு அமுதா, எங்கள் டைரக்டர் கஷ்டப்பட்டு வச்ச டைட்டில் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அழகென்ற சொல்லுக்கு ஆசிரிதான்னு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். எங்களுக்கு வெற்றியடைய எங்களுக்கு வாழ்த்துங்க. தேங்க்யூ. டு பி பார்ட் ஆஃப் அழகென்ற சொல்லுக்கு அமுதா நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். நான் ஆரஞ்ச் மிட்டாய் பண்ணும்போது தான் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. நாகராஜ் சார் எனக்கு கதை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, சிரிச்சிட்டே தான் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த கேரக்டரைசேஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ டு பி ஏபிள் டு பிளே அ டைட்டில் ரோல் இன் நாகராஜ் சார்ஸ் ஃபில்ம் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப். அண்ட் நான் நாகராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரால்ஃப் சார், our producer, thank you so much sir for making the film. It has come out beautifully. I'd like to make a special mention of DOP sir, Kalyan sir, for making me look good in the film. Thank you so much. Our editor for his work in the film. Thank you. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயக்குனர் நாகராஜுக்காக. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகவே எனக்கு அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நிறைய நாள் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. சில பேர்கிட்ட கதைகள் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மாதிரி நாகராஜ் முக்கியமான ஒருத்தர். ஏன்னா
நேட்டிவிட்டி ஸ்டைலில் தஞ்சாவூர் பேக்ட்ராப்பில் சில கதைகள் வச்சுருந்தார். கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும். கேட்கும்போதே அந்த ஊருக்குள்ளே போய் வாழ்ந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுவார் அவர். ஆனால் இது வந்து ஏதோ சென்னையில் நடக்கிற கதை. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து கம்ஃபர்ட் லெவல்லேருந்து வெளியே வந்து படம் பண்ணுறதே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நாகராஜ் நீங்கள் பெருசாக ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த படத்துடைய நாயகன், இசையமைப்பாளர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் விருப்பப்படுற வெற்றி இந்த படம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்ரே காட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு என்னோட டீம் மாதிரி தான். நாகராஜ் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் நண்பர். பாலாஜி, சுரேஷு, நாங்கள் எல்லாருமே கிட்ட அஸ்டன்டேட்டாக இருக்கும்போது இருந்து எங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துடைய கேமராமேன் ஆதலால் காசிவர், நம்ம இளையோட என்னுடைய படங்கள் ஒர்க் பண்ணவர் கோபி தனி ஒருவன் பண்ணி பெரிய எடிட்டர் ஆகிட்டார். நானும் கோபியும் அஸ்டன்டேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். கோபி வந்து அஸ்டன்ட் எடிட்டராக இருக்கும்போது தீபாவளிங்கிற படத்தில். இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது என்னுடைய ஒரு குடும்ப விழா மாதிரி. நாகராஜுக்கு ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல ரொம்ப உண்மையாக இருப்பா. அப்படி நாகராஜ் எங்கூட நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆதலால் கசியராக இருக்கட்டும், பாண்டி நாடாக இருக்கட்டும், 2 ஸ்கிரிப்ட்லேயுமே என் கூட இருந்தார். நாங்கள் நடந்துகிட்டே கதை பேசிகிட்டே இருப்போம். தோளில் கை போட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நடப்போம். எனக்கு தெரியாது கதை பேசிகிட்டே நடக்கும்போது. ஸோ அப்படி என் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம். என் குடும்பத்தில் ஒரு மெம்பர், அவங்க மனைவிலாம் வந்திருப்பாங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். அழகென்ற சொல்லுக்கு அமுதா என்னுடைய முதல் படம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் ரால்ஃப் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தான் இந்த படத்துக்கு எல்லாமே ஆதாரமாக எல்லாமே அவர் தான் இருந்தார். பிகிலிருந்து படம் முடிகிற வரையும் அவர் சப்போர்ட் வந்து எந்த இடத்துலையுமே அவர் எனக்கு குறையா இல்லை. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய டெக்னீஷியன்ஸ் ரஜின் மொஹாதவ் மியூசிக் டைரக்டர், அப்புறம் கல்யாண் கேமராமேன், எடிட்டர் கோபிகிருஷ்ணா, ஆர்ட் ரைட்டர் ஜேகே, லிரிக்ஸ் ரைட்டர் சினேகன் சார், லலிதானந்த், பாமுகிலன், மதுரகவி, தினேஷ் மாஸ்டர், இப்படி எல்லாருமே எல்லாருடைய ஒத்துழைப்பும் இந்த படத்தில் இருந்தது. முக்கியமாக என்னுடைய டைரக்ஷன் டீம், கோ டைரக்டர் அண்ணா முத்துவேல் சார், முரளி, மகேந்திரன், கண்மணி, ரவி, பிரவீன், சக்தி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் ஆரம்பிக்கிறது எண்டு வரையும் இந்த படத்தோட ட்ராவல் ஆகினா எல்லாருமே வந்து ஒரு நியூ டேரக்டர்கிட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அந்த படம் நாங்கள் பண்ணோம். எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் அந்த படத்தில் பண்ணோம். அப்படி தான் அந்த படத்தை முடிச்சிருக்கோம். ஸோ ப்ரொடியூசருடைய ஒத்துழைப்பு தான் அந்த படம் இவ்வளவு சிறப்பாக வர்றதுக்கு காரணம். அவருக்கு என்னுடைய நன்றி. ஆதலால் காசியர் கேமராமேன் இளையராஜா அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஆடிஷன் பார்த்தாரு. எனக்கு அப்போத்துலேருந்து பழக்கம். அதுக்கப்புறம் நான் சுசீந்திரன் சார் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போவேன். ஸோ அங்கே நிறையா லஞ்சில் மீட் பண்ணியிருக்கோம். நான் அவர் ஆஃபீஸ்க்கு நிறைய சாப்பிட்றதுக்கே போயிருக்கேன். நிறைய அங்கே மீட் பண்ணியிருக்கோம். நாகராஜ் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான், இங்கே சாதாரணமாக நமக்கு லைஃப்பில் வந்து சில சமயம் நல்லா இருப்போம், சில சமயம் டல்லாக இருப்போம், இல்லை ஏதாவது மூட் சேஞ்ச் ஓவர்லாம் இருக்கும். பட் நாகராஜ் அது எப்பவுமே இருக்காது. எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருப்பார் ஆள். அது அவரோட பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலுமே சரி. ஏன்னா நான் 2009 பார்த்தேன். அதுக்கு முன்னாலும் அவர் ட்ரை பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படம் தள்ளி போச்சு, அந்த படம் நடக்கலை, என்ன நடந்தாலுமே சரி அதே எனர்ஜி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்புறம் இந்த படத்தை பற்றி இன்னொரு ஆள் யாருன்னா ஆஷிர் தான், என்னோடய ஆரஞ்சு மிட்டாய் படத்தோட ஹீரோயின். ஸோ என்னோடய படத்தை விட இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ரிஜின், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாதாரணமாக இருக்காரு, நான் ரொம்ப நல்லா இருக்கார். ஸ்க்ரீனில் சிரிச்சிட்டே இருக்கார், ஹீரோனோட அதிகமாக சிரிக்கிறாரு, அழகாக இருக்கார். நல்லா செம்மாயிட்டு போகிறது. நீங்கள் வாழ்த்துக்கள். உங்கள் உயரத்தோடு நீங்கள் பெருசாக போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சாதாரணமாக நம்மளை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமே. அதை நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. தென் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, படத்தோட சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கேட்சியாக இருந்தது. டான்ஸ் மூமெண்ட்டும் சரி. அண்ட் இந்த ட்ரெய்லரே வந்து ரொம்ப அட்ராக்டிவ் இருந்தது. காமெடியில் ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஸோ அந்த காம்பேர் சொல்லும்போது இது காதலும் காமெடியும் கலந்த ஒரு படம்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது நல்லபடியாக வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன்.
நம்ம கோலிவுட் அன்கட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு படத்தோட சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் தாங்க. ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க படம் மூன்றாம் உலகப் போர். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சுதன் கார்த்திக். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு சுனில்குமார் அண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அகிலா கிஷோர், இன்னும் வில்சன், நிறைய பேர் இவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில நடக்கிற போரை தாங்க பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது 2025 இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில ஒரு போர் நடக்குது. அந்த போர் எதனால நடக்குது, அது எந்த ரீசனால நடக்குது, ஸோ எப்படி அந்த போர் முடிய போதோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை கதையாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு போர் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக வந்திருக்கும். படமும் கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவான சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் உங்களாக காத்துட்ருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். மூன்றாம் உலகப் போர் ப்ரொடியூசரில் நான் ஒன்று. இந்த படம் வந்து 2025 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடக்க போகிற ஒரு படம், ஃபியூச்சரிஸ்டிக் மூவின்னு சொல்லலாம். அப்படி போர் நடந்தால் விளைவுகள் என்னவாக இருக்கும், இப்படி ஒரு படத்தை வந்து டைரக்டர் சுகன் கார்த்திக் இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து எங்கள் இதுக்கு இந்த படம் ஃபஸ்ட் மூவி. பட் ஒரு நல்ல படம் கொடுக்கும்போது வந்து பட்ஜெட் அந்த அளவுக்கு பெருசாக வந்தது. பட் சிஜி ஒரு அந்த கிராண்டியூர் அந்த இது காமிக்கும் பொழுது அதில் நீங்கள் பட்ஜெட்டை பார்த்து சுருக்கிட்டு அந்த பர்ஃபெக்ஷன் வராது. இந்த பர்ஃபெக்ஷனுக்காகவும் இந்த கிராண்டியூர் காமிக்கணும். ஃபஸ்ட் மூவி டிஃப்ரெண்ட்டான மூவி கூட. நார்மலாக பேட்ரியாட்டிசம்னா இந்தியா பாகிஸ்தான் இல்லை இந்த மாதிரி இதுதான் வரும்போது, பட் ஒரிஜினல் ஃபேக்ட்டும் கூட இன்றைக்கி உண்மையான எதிரி வந்து சீனானே சொல்லிக்கலாம். அவங்க அந்த படம் ஒரு இது பண்ணும்போது அது ஒரிஜினாலிட்டியும் அந்த பர்ஃபெக்ஷனும் வரதுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கோம். நல்லா படமும் அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஹாய், நான் ரிச்சர்ட் பேசுகிறேன். புதிய வியூவர்ஸ்க்கு வணக்கம். மூன்றாம் உலக படத்தோட எடிட்டர். படம் நல்லா வந்திருக்கு. கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோன்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா எல்லா படமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. காமெடி படமாக இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு தான் பண்ணியாகணும். தேட்டரில் உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த படம் ஏன் பார்க்கணுன்ற ஒரு 3 விஷயம் நான் சொல்கிறேன். 2025 நடக்கிற கதை இது. வழக்கமாகவே வாரம் பேசின மூவி எல்லாமே வந்து இந்தியா பாகிஸ்தான் தான் இருக்குது. நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே பாகிஸ்தான் தான் நம்மளோட எதிரி நாடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து எதிரி நாடுனா பாகிஸ்தான் ஆகிடுச்சு. அதாலேயே வந்த படங்கள் எல்லாமே இந்தியா பாகிஸ்தான் தான் வந்திருக்கே தவிர இந்தியா சைனான்னு வரல. இந்த படம் வந்து இந்தியா சைனான்னு நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இன்னொரு 2025 ஃபியூச்சரிஸ்டிக் மூவி இது. இந்த படத்தில் இன்னொரு எதுக்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, இதில் சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம். என்னென்னா ஒரு அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலாம். இது ஒரு மெசேஜில் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு வார் ஆரம்பிக்குதுன்னா 2024 ஆரம்பித்து 2025 முடிஞ்சிடாது. அந்த வார் வந்து இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகி இப்போத்துலேருந்தே போயிட்டுருக்க ஒரு வார் தான் அது. அந்த வாரை நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் படிச்சுட்ருக்கோம். அது இன் டீட்டெயில்டாக நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் படத்தை பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் ரிலேட்டட், இந்த நியூஸ் தான் அவங்க சொன்னாங்களா. ஏன்னா அந்த நியூஸ் நாங்கள் சொன்னதுக்கு காரணம் வந்து ஒரு தனி மனிதனாக நம்ம வந்து மூன்றாம் உலகப் போர் வராமல் தடுக்க முடியும் ஆக்சுவலாக. அதுதான் நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். ஏன்னா மிலிட்ரி அவங்க வேலையை பார்க்க தான் போகிறாங்க, பொலிட்டிஷியன்ஸ் அவங்க வேலையை பார்க்க தான் போகிறாங்க. ஆஸ் அ காமன் சிட்டிசன் மூன்றாம் உலகப் போர் ஒரு தனி மனிதனா உன் பங்களிப்பு என்ன நீ செய்யணும் அப்படின்றது இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடிகிற அளவுக்கான சின்ன விஷயங்கள் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே மூன்றாம் உலகப் போரை தடுக்கலாம். ஸோ அந்த அவேர்னஸுக்காக அந்த மூவியை நீங்கள் எல்லாம் போய் தேட்டர்ஸில் பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வேத் சங்கர், மூன்றாம் உலகப் போரோட மியூசிக் டைரக்டர். அழகுக்குட்டி சலம் படத்துக்கு அப்புறம் திஸ் இஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்கேப் எனக்கு. அந்த படம் வந்து குட்டி பசங்க, ட்ராமா, ஸ்கூல் அப்படின்னு இருந்தது. இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வார் மூவிங்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு இந்த ஹோல் கான்செப்ட். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆல்பமில் வந்து 3 சாங்ஸ். இந்திய நாடேனின்னு ஒரு சாங் பண்ணியிருக்கோம். ஒரு பேட்ரியாட்டிக் அப்லிஃப்ட்மெண்ட் சாங். சங்கர் மகாதேவன் சார் தான் பாடியிருக்காரு. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜாப். அதுக்கப்புறம் வான்மழை, சின்மையும் நானும் சேர்ந்து பாடின ஒரு பெப்பி லவ் டுவெட். அண்ட் தென் அன்பே என் அன்பே, சக்தி ஸ்ரீ கோபாலும் நானும் திருப்பியும் சேர்ந்து பாடின ஒரு சாங். 3 பாடல்களுமே அண்ணாமலை சார் தான் எழுதியிருக்காரு. அண்ட் ஹிஸ் டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா ஒரு ரெகுலர் வார் ஃபிலிமோட சவுண்ட்ஸ்கேப்பை தாண்டி ஒரு மினிமல் மோட்டிவ் தீம் மாதிரி நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணியிருந்தது. அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆல்சோ என்ஜாய் வாட்சிங் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். புதிய நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். என்னுடைய பேர் சுனில்குமார். நான் மூன்றாம் உலகப் போர் படத்தின் கதாநாயகன். இதுக்கு முன்னாடி பாலை அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. அது 2011 ரிலீஸ் ஆச்சு. அது 2500 வருஷம் முன்னாடி நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி பதிவு செஞ்சுருப்போம். இப்போ இந்த படம் வந்து 2025 நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்றது பதிவு செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முழுக்க ஒரு போரின் பின்னணியே அந்த படம் வந்து
பின்னப்பட்டிருக்கு. இதை அழகாக வந்து பதிவு செஞ்சுருக்கிற வந்து நம்ம புதுமுக இயக்குனர் திரு சுகன் கார்த்தி அவர்கள். இந்த படத்தில் வந்து செலவுகள் கொஞ்சம் சிஜி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இப்போ போர் அப்படின்றது வந்து இப்போ ட்ரெய்லர்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்புறம் சாங்ஸ் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாமே கொஞ்சம் சிஜி நிறைய பண்ணதுனால இதுக்கு என்ன விஷயம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணுமோ அது கரெக்டாக வந்து திரு டிஆர்எஸ் அன்பு மற்றும் வி சுரேஷ் அவர்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மட்டும்தான் இந்த படத்துடைய அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு வர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இது 2025 அப்படி நம்ம போகிறோம். அப்போ முழுக்க வந்து டோட்டலாக வேறு மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த 11 வருஷத்தில் எப்படி இருக்க போகிறோம் ரொம்ப யதார்த்தமாக பதிவு செஞ்சுருக்கோம். அதை தாண்டி இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் அவங்களோட எஃபர்ட் போட்டு அவங்க படம் மாதிரி இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த காசு அப்படின்றலாம் தாண்டி ரொம்ப திருப்தியாக வந்து அவங்களுக்கு பிடிச்சதுனால ரொம்ப வேறு மாதிரி எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் வணக்கம். நான் பாடலாசிரியர் அண்ணாமலை. 3ஆம் உலகப் போர் படத்தில் வந்து மொத்தம் 3 பாட்டும் நான் எழுதியிருக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் சுகன் கார்த்திக் என்னுடைய நண்பர், அதாவது பல வருட நண்பர். அதனால தான் இந்த 3 பாட்டும் எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் வேத் சங்கர் ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. 3மே டியூன் தந்தாங்க, நான் எழுதினேன். அதனால் அந்த கதைக்கு தேவையான வார்த்தைகளை வைத்து இந்த 3 பாட்டும் எழுதியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இதில். இந்திய தேசத்தை முன்னிறுத்தி இந்திய தேசத்தின் பெருமையை நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கின்னு இந்தியாவை மையமாக கொண்ட ஒரு பாட்டு, ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்திய நாடே நீ வெறும் நீரும் நிலமா, எங்கள் உயிரின் சுவாசம் ஒரு துளி உதிரம் இருக்கிற வரையில் என்னுயிர் தேசத்தை காக்கும் அப்படின்னு ஒரு இந்தியன் மிலிட்ரி மேஜர் பாடுவார். சரவணன் அவர் பேர். அவர் பாடுற மாதிரியான பாட்டு. சங்கர் மகாதேவன் சார் இந்த பாட்டை பாடுக ரொம்ப நல்லா பாடியிருக்கிறாரு. பாடிட்டு இந்த பாட்டுக்கு நிச்சயம் விருது கிடைக்குன்னு சங்கர் மகாதேவன் சார் சொன்னதாக இயக்குனர் சொன்னார். அப்புறம் இன்னொரு பாடல் வந்து அன்பே என் அன்பே நீ எங்கே சென்றாய் அப்படின்னா அழகான மெலடி பாடல். இன்னொரு பாடல் வந்து வான் மழை நெஞ்சுக்குள் இருந்து பொழிய அப்படின்னு தொடங்கும். ரொம்ப துள்ளலான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கிறது. இந்த படம் வந்து ரொம்ப தமிழ் சினிமாவிலேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியன் சொல்லிக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மீதும் நம்ம வீட்டு மீதும் நமக்கு நம்மின் மீதே ஒரு பற்று வரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் சுகன் கார்த்திக், 3ஆம் உலகப் போர் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த படம் 2025 இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் வார் நடந்தால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் சித்தரிக்கிற படம் தான் இது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மூவி, முதல் முறையாக தமிழில் வர ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மூவியாக இருக்கும். ஹீரோ வந்து சுனில்குமார், பாலை படத்தில் பண்ணவர். ஹீரோயின் வந்து அகிலா கிஷோர், கதை திரைக்கதை வசனம் இனிமேல் இப்படி தான் பண்ணவங்க. இசை வேட் சங்கர், நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கணும். இப்போ நல்லா போயிட்டுருக்கிற அழகு குட்டி செல்லத்துடைய இசையமைப்பாளர். எடிட்டர் ரிச்சர்ட், கேமராமேன் தேவா, ஆர்ட் டைரக்டர் சேது ரமேஷ் மற்றும் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இதில் பணியாற்றிருக்காங்க. ரொம்ப எல்லாருமே இந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் பயங்கர ஒரு திருப்தி. படம் காப்பி பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்னை விட பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு என்னோடு பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கோலிவுட் அன்கட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது சென்னையில் நடந்த ஒரு ஈவெண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாலம் சில்க் அண்ட் சாரீஸ் வந்து அவங்களோட அழகான நிறைய டிசைன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபேஷன் ஷோவை அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷோக்கு வந்து நிறைய விஐபிஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். I take great pride in introducing to you Palam's Next Gen. What you will see now is a display of the weaves woven to bring to life the dreams of these beautiful young minds.
கோலிவுட் அன்கட்டில் பார்க்க போகிறது ரொபாஸ்டோ ஹோட்டலோட கிராண்ட் ஓப்பனிங் தாங்க. இந்த ஹோட்டல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ஹோட்டல். இது வந்து யார் ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இரவில் படத்தோட ப்ரொடியூசர் டாக்டர் சாம்பால், இன்னும் நிறைய விபிஎஸ்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ஈவெண்ட் உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாம் பால். இன்றைக்கி இங்கே ரொபஸ்டான்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டோட லான்ச்சில் இருக்கோம். இது ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். கீழ்பாக்கில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் விஷால் 2 பேர் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க பிரதர்ஸு. இன்றைக்கி 3 வருஷம் கழித்து இங்கே ஆழ்வார்பேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொபஸ்டாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹை அண்ட் ஜெயின் ரெஸ்டாரண்ட்டு, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ். அதை தவிர நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கீழ்பாக்கில் பயங்கர பெரிய ஹிட் ஆகிட்டாங்க, ஒரு கல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க. இங்கேயும் அந்த மாதிரி நல்லா போகணுன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். Hi, my name is Vishal. Robusta started in the year 2011, Jan 26. It's been 5 years. We are a pure vegetarian restaurant in Kilpauk. In 2014, Supreme Court gave us the order to serve hookah inside the restaurant in a smoking zone. This is our second outlet at Alvarpet. Very shortly, we'll be launching at ECR in the month of April. We've been very successful with the vegetarian crowd, and we also started doing outdoor catering for Jain weddings, and we have covered 3 weddings in the last 2 months. Thank you. நம்ம கோலிவுட் அன்கட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது சென்னையில் நடந்த ப்ரோக் மேகசினோட கவர் பேஜ் லான்ச் ஃபங்க்ஷன் தாங்க. இதை லான்ச் பண்ணது யாருன்னா நம்ம ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணன். அண்ட் இவங்களோட நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. டாக்டர் சாம்பால், அப்சராஸ்னு இன்னும் நிறைய விஐபிஸ் கூட கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் இப்போ பார்க்கலாம். சாம் பால். இன்றைக்கி ப்ரோவோக் ப்ரைட் எங்களோட ஜனவரி எடிஷன் லான்ச் பார்ட்டியில் இருக்கிறோம். எவர் பியூட்டிஃபுல் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க, இங்கே அப்சரா ரெட்டி மேடம் இருக்காங்க, ஒரு பாபு ஜெயக்குமார் அண்ணன் இருக்காங்க. அது தவிர நிறைய ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ் மற்றவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டிபேட் நைட்ஸையும் அனௌன்ஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. அது தவிர எங்களோட அவார்ட்ஸ் நைட்டையும் அவார்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் எங்கள் ப்ரோவோக் மேகசின் கண்டிப்பாக வாங்கணும். வாங்கி அதில் நிறைய இப்போ டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் பற்றி எழுதுகிறோம், கேஸ்ட்டை பற்றி எழுதுகிறோம், ஏன் கேஸ்ட் ஒரு மெனன்ஸ்னு எழுதுகிறோம், ப்ரொஹிபிஷன் பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், மற்றவங்களாம் பேசாத டாபிக்ஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த மேகசினை வாங்கி நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்றது தாழ்மை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், நான் அப்சரா ரெட்டி பேசுகிறேன். ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் மேகசினோட எடிட்டர் இன் சீஃப். இந்த பார்ட்டி வந்து நாங்கள் ரம்யா கிருஷ்ணனோட சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த பார்ட்டி கொண்டாடுறோம். ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபீமேல் கேரக்டர்ஸ் எஸ்ஸே பண்ணிவிட்டு எல்லா படத்துலையுமே லைக் ஷீஸ் அ இன்ஸ்பிரேஷன் ஃபார் விமென். ஐ திங்க் ஒரு நீலாம்பரியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சிவகாமியாக இருக்கட்டும், அவங்க வந்து பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஐ திங்க் டுடே விமென் நம்ம நாட்டில் வந்து ஃபீமேல் ரேப், டீனேஜ் ப்ரெக்னென்சின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டு சி ஸ்ட்ராங் ஃபீமேல் ஐகான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நாங்கள் கவரில் ரம்யா கிருஷ்ணனை போட்டிருக்கோம். அண்ட் திஸ் பார்ட்டி இஸ் டு செலிப்ரேட் த பவர் ஆஃப் விமென். வணக்கம், என் பேர் டாக்டர் மனோஜ் பெனோ. ப்ரோவோக் மேகசினை வந்து சாம் பாலும் அப்சரா ரெட்டியும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு மேகசினை லான்ச் பண்ணி அது வந்து மாதம் அதோடைய லான்ச்சை வந்து ஒரு ஈவெண்ட்டாக வச்சு நடத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சப்போஸ் மேகசின் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலன்னா அது அவங்களுடைய சொந்த காசை போட்டு இது ஈவெண்ட்டாக செய்யணும். இவங்க வந்து மேகசினை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க, நல்ல ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து ப்ரோவோக்குங்கிற மேகசினை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாதம் இன்னும் நிறைய சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சஸ் வரணும் அப்படின்ட்டு நான் வந்து அவங்கள வந்து வாழ்த்துறேன். Great job by Apsara and Sam Paul. Hats off to their hard work and dedication. Congratulations. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கவரில் ஐ மீன் ஃபோட்டோ ஷூட் பண்ணி கவர்லாம் ரொம்ப நாள் ரியலி என்ஜாய்ட் இட். த ப்ராசஸ் ஆஃப்
the shoot and then the cover, and I'm glad to be a part of Provoke. கோலிவுட் அன்கட்ல அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து நிறைய நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம மாகாப்பா ஆனந்தம் இடம் பிடிச்சிருக்காருனே சொல்லணும். ஏன்னா அவர் வானவராயன் வல்லவராயன் படத்தில் கிருஷ்ணாவோட நடிச்சிருந்தாரு. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் அட்டி. இதில் அஷ்மிதா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதுலேருந்து எப்படி ஓவர் கம் ஆகி வராங்கன்றத ஒரு காமெடி சப்ஜெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை, அலெக்ஸ் பாண்டி என்ற படங்களை எடுத்த டிரெக்டர் சுராஜோட அசிஸ்டன்ட் டிரெக்டர் விஜய் பாஸ்கர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணது வெங்கடேஷ் அர்ஜுன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சுந்தர் சி பாபு. இவர் இதுக்கு முன்னாடி அஞ்சாதே, சித்திரம் பேசுதறி, நாடோடி படத்துக்கெல்லாம் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கானா பாடல்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதா படக்குழு சொல்லியிருக்காங்க. புதுயுகம் பார்த்துட்டு இருக்கவங்களாம் மாகாப்பானத்துடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அட்டி படத்தோட ட்ரெய்லர் வருது. பயங்கரமாக அந்த 3 மணி நேரத்து படத்தை வந்து பீஸாக கட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்தில் காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறோம். நானுமே பார்க்கல, இன்றைக்கி தான் வந்து பார்க்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுந்தர் சி பாபு அவர்கள் மீண்டும் வந்து ஒரு அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு விஜய் பாஸ்கர் இயக்கத்தில். அண்டு பயங்கர ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நடித்தது. ஸோ தொடர்ந்து இதுமாதிரி காமெடி படங்கள் நடிக்கணும்னு ஆசை. ஸோ நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பசங்க கூடுற இடம் தான் அட்டின்னு சொல்லுவோம். அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு 5 years பேக் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், ரிக்வெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு பாஸ்கர் பழக்கம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்ல நேம் கிடச்சிது அவருக்கு. ஸோ அப்பயே சொல்லிட்டார், நான் எப்போ படம் பண்ணாலும் நீங்கள் தான் எடிட்டர் அப்படின்னு சொன்னார். ஸோ அது கண்டிப்பாக அது ப்ரூவ் பண்ணிட்டார் அவர். அட்டி படம் வந்து எனக்கு ஒரு 4வது படம். இது ஃபஸ்ட்டு படம் வேலையில்லா பட்டதாரி, சலீம், தங்கமகன். இப்போ 4வது படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹாப்பியாக இருக்குது, நல்லா வந்திருக்கு படம். இது முழுக்க காமெடி உண்டான படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். அட்டி கதையை வந்து விஜயபாஸ்கர் வந்து என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே தெரியும் இந்த படம் 100% ஓடும் அப்படின்ட்டு. நான் நிறையா கதைகள் கேட்டிருக்கேன். அந்த இதில் இவர் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ஃபுட்டேஜ் முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அவர் சொல்லும்போது நானே பல இடத்துல விழுந்து சிரித்தேன். அதில் என் போர்ஷன் இல்லை அப்படின்னு சொன்ன இதெல்லாம். ஏன்னா அந்த கேரக்டர் அந்த ஆர்டிஸ்ட்டை பேரை சொல்லி இவர் தான் நடிக்கிறார் சார், ராஜேந்திரா இது பண்ணுறாரு, இந்த குண்டு பையன் இப்படி சின்ன பையன் இது பண்ணுறான் அப்படின்னு ஒன்றையும் மெஷர் பண்ணி அவர் மனசுக்குள்ளே 10 தடவை உள்ளே ஓட்டி அது ஒரு ஃபஸ்ட் காப்பியாக தான் எனக்கு சொன்னார். அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாக்கா பண்ணோன்னே அது இன்னும் 100% அப்படின்றது நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற அவர் ஹீரோ. அந்த குசும்பு, இவருக்கும் குசும்பு அவருக்கும் குசும்பு ரொம்ப உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து படத்தில் வந்து வெளியில் வந்திருக்கு. எனக்கு இதில் வந்து மாக்காப்பா ஒரு ஹீரோனா விஜய் பாஸ்கர் வந்து ஒரு ஹீரோ. அவ்வளோ பிரமாதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய இது அதான் இப்போ சுந்தர் சி பாபு வாங்கியிருக்காருன்றதே இந்த படத்தோட வெற்றி உறுதியாயிருச்சுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகி யாருக்கா எந்த கம்பல்ஷனுக்காக வாங்கலாம், அவர் படமே பார்த்துட்டு இவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த படம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த படத்தோட வெற்றி அவர் உணர்ந்துக்கிட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அது அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை வாங்கி கொடுக்கணும். வித் யுவர் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் ஷுட் பிகம் அ ஹிட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஆக்சுவலி இந்த நியூ இயர் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் என்ன மாதிரி ஒரு பிகினருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ பிக் திங். பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் மாக்காப்பா அவர் எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம். ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிகினர் இந்த இயர் இட்ஸ் லைக் வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மீடியா. தேங்க்யூ. இது ஃபஸ்ட் டைம் நான் மேடையில் பேசுகிறது, கொஞ்சம் தயக்கமாக இருக்குது எனக்கு. ஏதாவது தவறுதாக பேசுகிறதா நான் மன்னிச்சுங்க. இந்த அட்டி கதையை வந்து நாங்கள் உருவாக்கணும். கதை ரொம்ப சிறப்பாக வந்தது. இதை யார்கிட்ட நாங்கள் சொல்கிறது, யாரை வச்சு பண்ணுறது அப்படின்னு பேசும்போது மாக்காப்பா ஆனந்த் வந்து இந்த கதைக்கு வந்து கரெக்டாக இருப்ப நாங்கள் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வந்து இந்த கதையை வந்து இப்போ பல ப்ரொடியூசர்கிட்ட போய் நாங்கள் அந்த கதையை சொன்னோம்.
அதுக்கப்புறம் வந்து ஜெயகிருஷ்ணன் சாரும் கார்த்திகேயன் சாரும் இந்த கதையை கேட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஜேகே சார் என்கிட்ட சொன்னது 10 மினிட்ஸ் கதை சொல்லணும், கதை நல்லா இருந்தால் நான் கேட்பேன், இல்லைனா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், சரி நான் 10 மினிட்ஸ் சொல்கிறேன் சார், நீங்கள் நல்லா இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் 2.5 மணி நேரம் கதை சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கதை கேட்ட மறுநாளே அவங்க எனக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து எனக்கு எல்லாமே பண்ண சொன்னாங்க. இந்த நேரத்தில் என்னை இயக்குனர் ஆக்கின அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்டில் வந்து ப்ரெஸ் மீட், ரிவ்யூஸ் அண்ட் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்த வாரம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Pavitra signing off on Kollywood Uncut.